இந்த படத்தோட கதை ஃபஸ்ட்டு சொல்லும்போது எனக்கு ஃபோனில் கேட்ட ரெக்குயர்மெண்ட் வந்து முறுக்கு மீசை அண்ட் ஜீப் ஓட்டணும், புல்லட் ஓட்டணும் அப்படின்னோடனே நான் வீட்டில் போய் என் ஒய்ஃப்கிட்ட அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த படத்தில் நான் அப்படின்னேன். ஓ அப்படியா, சூப்பர், போன படத்தில் எஸ்ஐயாக பண்ணியிருந்தீங்க, சூப்பர் அப்படின்னு. ஷூட்டிங் கிளம்பி வந்துட்டேன். ட்ரெஸ் வச்சுருந்தாங்க, வந்து பார்த்தேன், 2-3 வாட்டி பார்த்தேன், ஒரு ஸ்டார் கூட இல்லை. போன படத்துல 2 ஸ்டார் இருந்துச்சு. இப்படியே உட்காந்துருக்கோம். அவர் சுப்பிரமணியம் சார் வந்தார், அண்ணன் பின்னாடி உட்காந்துருக்காரு. போன படத்தில் அவர் கான்ஸ்டபிள், நான் எஸ்ஐ. அவர் ஸ்டார்லாம் இருந்துச்சு. ஏன்னா இல்லை ரெடி ஆகிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய வர வேண்டியதெல்லாம் இருக்குது, போடணும் நிறைய, அதெல்லாம் பேட்ச்லாம் வரணும்னு வெயிட் பண்ணால் நான் கான்ஸ்டபிள் இந்த படத்தில். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓகே எதையுமே ரொம்ப அசியம் பண்ணிக்கூடாது அப்படின்னு. சிவகார்த்திகேயன் சார் ஒரு நாள் நான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். இப்போ கேட்டார், கெட்டு பண்ணுறீங்கல்ல அப்படின்னு. ஆமாம், நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. அவர் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ரொம்ப நல்ல டைரக்டர், ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பார், அவருக்கு கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் விடமாட்டார் அப்படின்னாரு. ஸோ அதே தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. விஷுவலி ஸ்டன்னிங் ஃபில்ம். இதை வந்து ஏமி ஜாக்சன் இஸ் ஆல்சோ தேர், ஸோ ஈஸிலி இங்கிலீஷ் அடாப்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு டிஓபி சாரும் திருக்குமரன் சாரும் கலக்கியிருக்காங்க. ரெஜெண்ட் மூவிஸ் மிகப்பெரிய நிறுவனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கி கொடுத்தாங்க. ஸோ முதல்ல அவங்களுக்கு நன்றி. உதயனாவுக்கு முன்னாடி கொஞ்சம் பழக்கம், பட் இன்னும் ரொம்ப க்ளோஸாக பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். அதுக்கப்புறம் திரு சார், சுகுமார் அண்ணன் 2 பேருமே வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு. கண்டிப்பாக மேக்கிங் வைஸ் மிகப்பெரிய பேர் கிடைக்கும் இந்த படத்துக்கு நான் நம்புகிறேன்.